அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அவன் நினைத்தது போன்று உண்டான அவன் எப்படியெல்லாம் விருப்பப்பட்டானோ அதை விட சிறந்த ஒரு வெற்றி கிடைத்து விட்டது என்று சொன்னான். அவன் எப்படியெல்லாம் நினைத்தானோ அதை விட ஒரு காரியம் சிறப்பானதாக அவனுக்கு நடந்து விட்டது என்று சொன்னான். உடனே பேசக்கூடிய அந்த பேச்சுகள் என்ன? நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதனால் இப்படி நடந்து விட்டது, இதனால் இப்படி நடந்துருச்சு என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் நம்மளில் நிறைய பேர்கள் உண்டு. அதனே தனக்கு தலையில் ஏற்றி கொண்டு திரியக்கூடிய நபர்களும் உண்டு. அதே நேரத்தில் ஒரு தோல்வி, எதிர்பார்க்காத தோல்வி, ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மள்கிட்ட நடந்ததுன்னு சொன்னால் அதனையும் தன்னுடைய தலையில் ஏற்றி கொண்டு அதுக்கு தான் காரணங்கிற அந்த அடிப்படையில் சோகமே உருவமாக செல்லக்கூடிய நபர்களும் உண்டு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்தால் அதை எப்படி பேலன்ஸு பண்ணணும், அந்த வெற்றி தோல்வியை எந்த அளவுக்கு அதை கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறத தன்னுடைய சமூகத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்வியலின் மூலமாக தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஆ மா யுஹிப்பு கால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் நடந்து விட்டதாக அவர்கள் பார்த்தால், அவர்களுக்கு விருப்பமான ஒரு செய்தி நடப்பதை அவர்கள் பார்த்தால், கால இவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய தலைக்கு ஏற்ற மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். எந்த இறைவனுடைய அருளால் இந்த காரியங்கள் பூர்த்தியாக ஆனதோ அத்தகைய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று ஒரு வார்த்தையில் அந்த வெற்றியினுடைய சூட்சமே இறைவன்தான் சொல்லி அவனின் பக்கமே என்ன செய்து விடுவார்கள், அதனை சாட்டி விடுவார்கள். தனது தலைக்கு ஏற்ற மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா ரஆ மா யக்ரஹு. அவர்கள் விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடந்து விட்டது என்று சொன்னால், அதை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால், அப்பொழுது தன்னுடைய தலைக்கு ஏற்றிட்டு கவலை தோய்ந்த முகமாக இருக்க மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா நிலையிலுமே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அப்பொழுதும் அதனையும் இறைவன் பக்கமே சாட்டிவிட்டு செல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதுதான் கவலை இல்லாத ஒரு மனிதருக்குண்டான வழி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு காட்டுறாங்க.